குபேரலட்சுமி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். லலிதா ஜுவல்லரி வழங்கும் தங்கமே தங்கம். அனைவருக்கும் வணக்கம். பிளாக் ஷிப் வியூவர்ஸுக்கு எல்லாருக்கும் அக்ஷய திருதிய நல்வாழ்த்துக்கள். உங்கள் உழைப்பில் வாங்கிய முதல் தங்கம் எது? என்னோட உழைப்பில் வாங்கின கோல்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட்டு சம்பளம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது என்னோடய ஃபர்ஸ்ட்டு குரு கிட்டேருந்து கிடச்சது. அப்போலேருந்தே எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் குட்டி குட்டி அமௌண்ட், இப்போ 150 ருபீஸ் கிடச்சதுன்னா 50 ருபீஸ் மாற்றி வைப்பேன். 1500 கிடச்சிச்சின்னா 500 ருபீஸ் மாற்றி வைப்பேன். அந்த மாதிரி அந்த சேவிங்ஸ் வந்து என்னோடய அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கிட்டே இருந்தும் வரும்போது குட்டி குட்டியாக சேர்த்து வச்சு நான் முதல்ல போய் ஷாப்பிங் பண்ணது வந்து ஒரு ரிங்கு, கோல்டு ரிங்கு. அந்த கோல்டு ரிங்கில் வந்துட்டு ஒரு டைமண்ட் ஸ்டோன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிங்கு தான் நான் முதல்ல என்னோடய உழைப்பில் நான் சம்பாதிச்சு வாங்கினது. ஆன்டிக் நகைகள், ஃபேஷன் நகைகள் எது உங்களுக்கு விருப்பம்? எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஐ லவ் ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ், ஆன்டிக் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிளாசிக் ஓரியன்டான, நம்ம இப்போ டெம்பிள் எல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் வச்சு கடவுள் மேலே போடுற மாதிரி ஜுவல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் ஸ்டைலில் உள்ள ஒரு கிளாசிக் ட்ரெடிஷ்னல் டெம்பிள் கலெக்ஷன்ஸ் ஜுவல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, பேசிக்லி ஐம் ஏ டான்ஸர், ஐம் ஏ ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்ஸர். அப்போது மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த மாதிரி டெம்பிள் செட் ஜுவல்லரிஸ் வித் இப்போ ஒட்டியானத்தில் எல்லாமே வந்து நம்ம அந்த கடவுளோட பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, அந்த ஸ்கல்ப்சர்ஸ் மாதிரி இருக்கிறது, அதுலேயே வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெம்பிள் செட் ஜுவல்லரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் ஃபேஷன் ஜுவல்லரிஸ் பிடிக்கும், பட் மோஸ்ட் ப்ரிஃபர் நான் பண்றது வந்து டெம்பிள் செட் ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ். எப்பவுமே உங்க கூடவே இருக்கும் ஒரு தங்கம் எது? எப்பவுமே என் கூட இருக்கிற ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இந்த எமரால்டு மோதிரம். இந்த மோதிரம் வந்து எப்பவுமே என் கூட இருக்கும். இது வந்து ஆக்சுவலி அம்மா சொல்லி அது போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி பொதுவாக நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால கோல்டெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் எங்கேயாச்சும் தொலைச்சிருவேன். சம்டைம்ஸ் வந்து இந்த கம்மலோட திருகாணி, இல்லைன்னா அந்த டாலர், செயினோட டாலர், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிவிடும். இப்போ கொலுசெல்லாம் இருக்குன்னா ஒரு கொலுசு எங்கேயாச்சும் போயிடும். ஸோ அதனால் பொதுவாக கோல்டு வேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப லேசி. ஏன்னா பயம் தொலைஞ்சிருமே அப்படின்றது. அதனால எப்போவுமே இந்த மோதிரம் மட்டும் எப்போவுமே இருக்கும். ஈவன் ஷூட்டிங்கில் கூட நான் வந்து இந்த எமரால்டு மோதிரம் கழட்டி வச்சுட்டு, அந்த கதாபாத்திரத்துக்கு சம்டைம் தேவைப்படாது, ஸோ கழட்டி வச்சுட்டு திருப்பி வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இது மட்டும் என்னோடய அசிஸ்டன்ட்கிட்டே நான் சொல்லி வச்சுருவேன், கரெக்டாக ஞாபகப்படுத்துங்க இது திருப்பி எடுத்து போடுறதுக்கு. ஸோ இந்த ஒரு எமரால்டு கோல்டு ரிங் வந்து என் கூட, இது ஒரு நவகிரக கல்லில் ஒரு கல். ஸோ இது எப்போவுமே வந்துட்டு என் கூட இருக்கும். அம்மா கூட ஒரு தங்கமான தருணம் எது? அம்மா கூட இருக்கிற தங்கமான தருணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா கூட இருக்கிறதே ஒரு தங்கமான விஷயம்தான். இப்போ ரீசனாக தான் அவங்கள மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங்கில் வந்து நான் இப்போ ஓகே தனியாகவே சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க இப்போ கூட துணைக்காக வர்றதில்லை. ஸோ எனக்கு வந்து என்னோட எல்லா பர்த்டேக்கும் வந்துட்டு அம்மா எனக்கு மறக்காமல் இடைவேளை இல்லாமல் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பர்த்டேக்கு கிஃப்டாக வந்து கோல்டு வாங்கி கொடுப்பேன். அது வந்து எனக்கு செயின், சம்டைம்ஸ் ஒரு செயினாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஹேண்ட் செயினாக இருக்கும், ப்ரேஸ்லெட்டாக இருக்கும், தென் பேங்கிள் வாங்கி கொடுப்பேன். தென் மோஸ்ட்லி வந்து எனக்கு டாலர்ஸ் வச்ச, சின்ன டாலர்ஸ் வச்ச லேஸான செயினில் இருக்கிற கோல்டு தான் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அது இப்போவும் ஒரு சின்ன சின்ன அப்பப்போ கொடுக்குறது எல்லாமே என்னோடய கலெக்ஷனில் நான் வந்துட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அம்மா கிட்டேருந்து எனக்கு மோஸ்ட்லி எனக்கு பர்த்டேக்கு, என்னோடய எல்லா பிறந்த நாளுக்கும் எனக்கு நிறைய கோல்டு தான் கிஃப்டாக கிடச்சிருக்கு. நீங்க தங்கம் தரணும்னு ஆசைப்பட்ட ஒரு செலிபிரிட்டி யாரு? நான் ஒரு செலிபிரிட்டிக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, என்னோட சிஸ்டர் தான். பிகாஸ் நாங்கள் 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கோம். அவங்க சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ 2 பேரும் ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால 2 பேருக்கும் ஆக்சுவலி அந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸ் இதெல்லாம் போடணும். ஸோ அப்போது நாங்கள் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ சிஸ்டருக்கு நான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுன்னா அது சிஸ்டருக்கு தான் வாங்கி கொடுப்பேன். பிகாஸ் இப்போ எனக்கு வந்து அவங்க என்னோட எல்லா அம்மா வாங்கி கொடுக்குற மாதிரி தான் சேம் எனக்கு வந்து அதிகமாக எனக்கு கோல்டு வாங்கி தந்தது என்னோடய சிஸ்டர் தான். இப்போது எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கிஃப்ட் வேணும், நாட் ஓன்லி பர்த்டே,
ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட்டை தான் நான் பண்ணிட்டா கூட அவங்க எனக்கு கோல்டு தான் கிஃப்டாக வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் அது கூட வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, அது பத்திரமா வச்சுக்கணும், சேஃபாக வச்சுக்கணும், எமர்ஜென்சி டைமில் உனக்கு கையில் கேஷ் இல்லைன்னா நீ இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கோல்டு வந்து ஒரு சேவிங்ஸ்க்கு இல்லை ஒரு நம்மளோட ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஒரு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹெல்பிங் நேச்சரோட அவங்க வந்து எனக்கு ஒரு கோல்டு வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால நான் வந்து என்னோட சிஸ்டருக்கு தான் நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும்னா அது என்னோட சிஸ்டருக்கு தான். உங்கள் வீட்டு அலமாரியில் இருக்கும் ஸ்பெஷலான தங்கம் எது? எங்கள் வீட்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ரொம்ப இமோஷ்னல் கனெக்டட் ஆனது. அது மட்டும் இல்லை, அதில் ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு எவ்வளோ இருந்தாலும் நம்ம மாற்றி வாங்கவும் மாட்டோம், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில செரிஷபிள் மூமெண்ட்ஸ், ஒரு இமோஷ்னல் கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்னோடய பெரியம்மா வந்து என்னோடய அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அவங்க சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அங்கேருந்து ஃபாரின்லேருந்து வரும்போது கல்ஃப் கண்ட்ரி, அப்போல்லாம் நம்ம ஊரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வராது. ஸோ அது வந்து ஒரு திருஷ்டி கண்ணோட ஷேப்பில் ஒரு கேட்ஸ் ஐ மாதிரி, இப்போது நம்ம ஈவில் ஐ ஜுவல்லரின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த ரீசன்ட் டைம்ஸ். பட் அது வந்து ஒரு திருஷ்டி கண் மாதிரி ஒரு கேட்ஸ் ஐ மாதிரி இருக்கும், அதில் ஒரு கோல்டு கவரிங் மாதிரி இருக்கும். அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது என்னோடய சின்ன வயசில் வந்துட்டு என்னோடய சிஸ்டருக்கும் தம்பிக்கும் அவங்களோட பேபி ஃபோட்டோ ஷூட் டைமில் அவங்க வேர் பண்ணி அது ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ அது நாங்கள் ஆல்பம் பார்க்கும்போது அப்பப்போ ரிவைஸ் பண்ணும்போது அது ஒரு மெமரியாக இருக்கும். அது பெரியம்மா கொடுத்த கிஃப்ட் அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா காஷி மாலை. அது வந்து கேரளா ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல், அது ரொம்ப ஒத்தென்டிக்கான ஒரு கிளாசிக் ஜுவல்லரின்னு சொல்லலாம் காஷி மாலை. அது வந்து அம்மாவோட ஃபேவரட் கலெக்ஷனில் எப்போவுமே அல்மாரில் வச்சுப்பாங்க. 3வது விஷயம் என்னென்னா வந்துட்டு மகாலட்சுமியோட ஒரு லாக்கெட். அது வந்து லாக்கெட்டுன்னு சொல்ல முடியாது, டாலர்னு சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி ஒரு பெரிய நீளமான மாலையில் பெரிய ஒரு டாலராக வந்து என்னோட அம்மா எப்போவுமே கழுத்தில் போடுவாங்க. பட் எப்போவுமேனா எப்போயாச்சும் ஒரு வாட்டி ரொம்ப ரேராக ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஏதாவது வரும்போது மட்டும் அது ரொம்ப பவ்யமாக எடுத்து, ஸோ அது எப்போவுமே அலமாரியில் இருக்கும். அண்ட் அம்மா வந்து போடும்போது அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்காக. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தங்கமான தருணம் எது? என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தங்கமான தருணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம், நான் வந்து ஹீரோயினாக அறிமுகமான வாகை சுடவா தமிழ் படத்தோட ஹீரோயினாக நான் என்ட்ரி ஆகும்போது எனக்கு கிடைச்ச அங்கீகாரம். நம்ம எப்போவுமே சொல்லுவாங்க வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது கேரளாவிலேருந்து நான் தமிழ்நாட்டில் வரும்போது எனக்கு கிடைச்ச அங்கீகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டுக்கு எனக்கு வந்து அந்த தங்கப்பதக்கத்தை வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட லைஃப்பில் ஒரு தங்கமான தருணம் அண்ட் ப்ரெஷியஸான ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப பழமையான தங்கம் எது? என்கிட்ட இருக்கிற ரொம்ப பழமையான ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு ஜுவல்லரி கூட. அது நான் ரொம்ப ரேராக தான் வேர் பண்ணுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அது கோல்டுனா வந்து தொலைஞ்சு போகும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கிறதுனால நான் ரொம்ப வேர் பண்ணுறது இல்லை. சுத்தமாக சொல்லிட்டிங்கன்னா பொதுவாக வந்து பொண்ணுங்க எல்லாருமே வந்து வயசுக்கு வருவாங்கல்ல, ஸோ மெச்சூர் ஆகிற டைமில் வந்து கோல்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்னோட பெரியம்மா, அம்மாவோட 2வது சிஸ்டர், அவங்களும் பெரியம்மா தான். அப்போ அவங்க கிஃப்ட் பண்ண ஒரு கொலுசு, ஆக்சுவலி அந்த கொலுசு வந்து என்கிட்ட வந்து இப்போவும் இருக்குது. அதுதான் என் கையில் இருக்கிற ரொம்ப பழமையான ஒரு ஜுவல்லரி. அது வந்து கொஞ்சம் அவங்களோட காலகட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபேஷன் மாதிரியே இருக்கும் அந்த கொலுசு பார்க்குறதுக்காக. அது வந்து இப்போவும் நான் பவ்யமாக அவங்களோட ஞாபகத்துக்காகவே வந்து நான் என் கூட வச்சுருக்கேன். ஸோ என் கையில் வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஜுவல்லரி என் கையில் எப்போவுமே இருக்கிறது. ரொம்ப மெமரபிளான ஒரு ஜுவல்லரியும் வந்துட்டு அந்த கொலுசு தான். பிளாக் ஷிப் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் அக்ஷய திருதிய நல்வாழ்த்துக்கள். தங்கமே தங்கம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி. லலிதா அக்ஷய திருதியை தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.